கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் இந்த செய்தியை உங்களுக்கு அறிவிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவை முன்னிட்டு உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிற அந்த புத்தாண்டு நாளை தினத்திலே துவங்குகிறது. வருடத்தின் கடைசி நாளிலே கிறிஸ்தவர்கள் பெரும்பாலானோர் தங்கள் சபைகளிலே செய்யப்பட வேண்டிய முக்கிய 2 காரியங்களை நான் சொல்லுகிறேன். முதலாவது, போதகர் திருச்சபை மக்களை ஒவ்வொருவராக சாட்சி சொல்ல அழைக்கப்படுகிறார். அவர்கள் அழைக்கும் போது தங்களுடைய சாட்சிகளை அவர் சொல்வார்கள். இரண்டாவது, நீங்கள் புதிய ஆண்டிலே சில நல்ல தீர்மானங்களை எடுக்கும்படி உற்சாகப்படுத்தப்படுகிறார்கள். முதலாவது, இந்த சாட்சி சொல்லுவர்கள் எப்படி சொல்கிறார்கள் என்றால், உலக மக்களுக்கும் இவர்களுக்கும் வித்தியாசம் இல்லாத சாட்சியை சொல்லுகிறார்கள். கர்த்தர் எனக்கு சுகம் தந்தார், கர்த்தர் என் கடனை தீர்க்கும்படி உதவி செய்தார், ஆண்டவரின் பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்த உதவி செய்தார், ஆண்டவர் எனது வியாதியை நீக்கினார், பலவிதமான இப்படி நன்மையான காரியங்களை சொல்லுகிறார்கள். இதை புறஜாதி மக்களும் சொல்லுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் ஒரு கலாச்சாரமாக இருந்து தொன்று தொட்டு நடந்து கொண்டு வருகிறது. இவர்கள் சாட்சி சொல்லும் பொழுது நேரத்தை கருதாமல் தங்கள் விருப்பப்படி சொல்லுகிறார்கள், ஒரு உத்வேக உணர்ச்சியோடு. அது பக்கத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு ஒரு விதமான வெறுப்பை உண்டாக்குறது. எப்போதான் முடிப்பார் என்று சொல்லி. இது அல்ல சாட்சி. உண்மையான கிறிஸ்தவன் சாட்சி என்ன சொல்ல வேண்டுமென்றால், கர்த்தன் பாவத்தை மன்னித்தார், ஆண்டவர் என்னுடைய சகோதர சகோதரர்களோடு இருந்த கசப்புகளை மறந்து மன்னிப்பு கேட்கும்படி செய்தார், என்னுடைய கசப்பு வெறுப்புகள் யாவும் எனக்கு இப்பொழுது இல்லை, நான் எல்லோரோடு சமாதானமாக இருக்கிறேன், நான் பொய் பேசி ஏமாற்றிருக்கிறேன், அந்த ஏமாற்றத்தை நான் உணர்ந்து தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு நான் உணர்த்தப்பட்டிருக்கிறேன், நான் ஏமாற்றி பணம் வாங்கியிருக்கிறதை நான் திருப்பி கொடுத்திருக்கிறேன், நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உணர்த்தப்பட்டு வேத வசனத்தினால் நான் இப்பொழுது வளர்ந்திருக்கிறேன், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ந்திருக்கிறது, தேவன் இப்படியெல்லாம் என்னை வழிநடத்தினார், நான் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய விரும்புகிறேன், தேவன் என்னை பரிசுத்தப்படுத்தினார், நான் உண்மையுள்ளவனாக இருக்க விரும்புகிறேன், தேவன் என்னை உண்மையுள்ளவனாக ஆக்கினார் என்று இந்த தீர்மானத்தை வருகின்ற வருடத்தில் நான் தொடர்ந்து இருக்கவும், மகிழ்ச்சியின் மேல் மகிமை அடைவோம், வளர்ச்சியின் மேல் வளர்ச்சி அடைவோம், கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தவும் விரும்புகிறேன் என்று சொல்லி இப்படிப்பட்ட சாட்சியை தேவன் விரும்புகிறார். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 4:2 தேவ ஆவியை நீங்கள் எதனால் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து செய்தது என்ன? ஒரு மனிதனிடத்தில் அவர் செய்ய போகிறது என்ன, செய்ய விரும்புகிறது என்ன? நான் ஏற்கனவே சொன்ன இந்த காரியங்களால் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், பரிசுத்தம் அடைய வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளாகும்படி இருக்க வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற அந்த சுபாவத்தோடு உலகத்திலே வாழ வேண்டும், அநேகரை அந்த கிறிஸ்துவண்டை நாம் வழிநடத்த வேண்டும், பாவத்தை விட்டு விலகும்படியான அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் உதவியாக இருக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சாட்சியை தேவன் விரும்புகிறார். அதை கேட்டு தேவன் மகிமைப்படுவார். இப்படிப்பட்ட சாட்சியை மட்டும் சொல்லுங்கள். மற்றபடி எல்லாரும் சொல்லுகிறார்கள், புறஜாதியார், நான் அந்த கோயிலுக்கு போய் எனக்கு இந்த காரியம் நடந்தது, என் மகளுக்கு திருமணம் நடந்தது, குழந்தை பிறந்தது, பணம் வந்தது, கஷ்டம் தீர்ந்தது, நோய் தீர்ந்தது, இதை எல்லாரும் சொல்லுகிறார்கள். இப்படி நீங்கள் ஒருபோதும் சொல்ல வேண்டாம். இது உலக பிரகாரமான காரியமாயிற்றே. அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு தேறின கிறிஸ்தவன் எப்படி சொல்வார் என்றால், நான் ஏற்கனவே சொன்னது போல, தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நான் எனக்கு அதிகாரம் தந்தார், பாவத்தை ஜெயிக்க கிருபை தந்தார், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய தேவன் கிருபை செய்தார் என்று சொல்லி இப்படிப்பட்ட சாட்சிகளை சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை தினத்தில் ஒரு புதிய செய்தியோடு நாம் காத்திருப்போம். ஒரு பாடல் பாருங்க. இப்படி
சாட்சிகள், இயேசுவின் சாட்சிகள், சாட்சிகள், உலகில் நாங்கள் சாட்சிகள், பரிசுத்த ஆவியினால் பலனடைந்த சாட்சிகள், உன்னத தேவனின் உயிரடைந்த சாட்சிகள், எருசலேமின் சாட்சிகள், சமாரியாவின் சாட்சிகள், யூதேயாவின் சாட்சிகள், உலகமெங்கும் சாட்சிகள். இதை நீங்கள் உங்கள் ஊரை சொல்லி, உங்கள் பட்டணத்தை சொல்லி, உங்கள் மாவட்டத்தை சொல்லி நீங்கள் இந்த பாடலை பாடுங்கள். அது உண்மையாக இருக்கட்டும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.